அம்மா, என்னடா ரவி? நான் செங்கல்பட்டு வரைக்கும் போறேன். தவணைக்கு பொருள் கடன் கொடுக்குற கடைக்காரோட பொண்ணுக்கு கல்யாணம். நான் அவசியம் போயாகணும். அதான் போறேன். நைட் இருந்துட்டு காலையில வந்துருவேன். ஏண்டா இதை எத்தனை தடவைடா சொல்வ? ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஏண்டா ரவி, நாங்க என்ன சின்ன குழந்தையா? காலம் கெட்டு கிடக்குதுமா. நீ உன் மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்க. கடைக்கு கோயிலுக்குன்னு தனியா அனுப்பாத. புரியுதா? சரி, சரி, நான் கொடுத்த பணத்தை கொடு. பீரோல இருக்கு, எடுத்துட்டு வரேன். அம்மா லீலா, வெளியில பால் பாக்கெட் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியாமா? ம். அம்மா, வரேன்டா. இந்தா. இப்பதானே சொன்னேன். அறிவில்ல? வாசல்ல நீ போய் பால் எடுக்கலாம்ல. எதுக்கு அவளை வாசல் வரைக்கும் தனியா அனுப்புன? ஏண்டா வீட்டு வாசலுக்கு போறது கூடவா தப்பு? ஆமா, அவ எதுக்கு வாசலுக்கு போகணும்? நீ எதுக்கு இருக்க? என்ன பால்காரரே, எங்க வீட்ல பால் பாக்கெட் எல்லாம் போட மாட்டீங்களா? கடுக்காம போறீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னா தட்டுவேனா? இப்ப சொல்லுங்க, நாளைல இருந்து பால் பாக்கெட் போடுறேம்மா. ஏய் ஏய், என்ன திமிரா? கொழுப்பெட்டு தலைறியா? என்னங்க என்ன நொன்னங்க? முன்னாடி வாங்கின உதையெல்லாம் மறந்துட்டியா? அத்தனை அடி வாங்கின பிறகும் எவ்வளவு திமிரு இருந்தா ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்டாட்டி பேசுற? கேட்டாங்க, பதில் சொன்னியா? ஏய் நாயே, எதுக்கு பேசுற உன்ன? டேய் நிறுத்துங்க. எதுக்கு அவரை அடிக்க போறீங்க? நான் தான் அவரை கூப்பிட்டு பேசினேன். அடிக்கிறது இருந்தா என்ன அடிங்க. உங்க வீரத்தலை என்கிட்ட காட்டுங்க. மூணாவது மனுஷனை கை நீட்டுறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு மட்டும் தான் கை இருக்கா? என்னடி சொன்ன? ஆமா, நான் தான் வழிய பேசினேன். என்ன பண்ணுவீங்க? ஏய் ஹலோ, ஆடி. ஹலோ சார். ஹலோ, என்ன சார் இது? ஏன் சார் பேசுறீங்க? நல்லா இல்ல, விடுங்க. முதல்ல அவங்க தலைமுடி விடுங்க சார். ஏய், என்ன சப்போர்ட் பண்றீங்களா? பொம்பளனோனே எல்லாரும் வந்துட்டீங்களே. அவளுக்கே புருஷன் நான்டா. இருந்துட்டு போங்க. அதுக்காக இப்படி என்டிசில பிஹேவ் பண்ணுவீங்க? உனக்கு என்ன வந்துச்சு? அவளுக்கு நான் புருஷனா இல்ல நீ புருஷனா? டேய், ஏன்டா இப்படி அசிங்கமா பேசுற? ஆடி, அப்படி என்னடி உனக்கு திமிரு? பாலுக்காரன் அப்படி என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது? பால் எடுக்க போனியா இல்ல தெருவுல இருக்கிற காலி பசங்க இழிச்சு பேசுறதுக்காக போனியா? என்னடா இது? கையில அந்த பொண்ணு. அவளுக்கு புருஷன் நானு. நீ இரு. ஏடி, தெருவுல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவனுக்கு என்ன உனக்கு பிடிக்குமா? அவனுக்கிட்ட அப்படி என்னடி கண்ட? அதெல்லாம் என்கிட்ட இல்லையா? ஏம்மா லீலா, ஏமா இப்படி உடம்பெல்லாம் வேர்க்குது? என்ன பண்ணுதுமா? கவலைப்படாதீங்க அத்தை. நாள் தள்ளி போயிடுச்சு. என்ன நாள் தள்ளி போச்சா? எங்க காமி. என்னங்க, லீலா முழுகாம இருக்காங்க. அப்படியா? நமக்கு பேரம் பொறுக்க போறாங்க. குழந்தையா? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். சந்தேக புத்தி உள்ளவரோட குழந்தைய நான் என் வயித்துல சுமக்க மாட்டேன். எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. இந்த ஆளோட குழந்தை எனக்கு வேண்டாம். என்னடி திரும்ப திரும்ப பேசுற? ஏய், விட மாட்டேன்டி. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? யோ, போயா மொத. ஏய், என்னடி? ஏன் குழந்தை உனக்கு வேண்டாமா? அப்ப வேற எவன் குழந்தை நீ வயித்துல வச்சுக்க போற? டேய் ஏய், ஏய், என்ன உனக்கு பிடிக்காதுடி? தெரியும். என்ன தவிர உனக்கு எல்லா ஆம்பளைங்களுமே பிடிக்கும். அதானே? என்னடா இது அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? போயா மொத. போவா. ஏய், உள்ள ஓடி. போறா. வேணாம்டா. ரவி, ஏய், போயா. இல்லனா நடக்கிறதே வேண்டாம்டா. போயா மொத. பாவண்டா, பாவண்டா அவன். அக்கிரமம் பண்ணாதடா, சொன்ன பேச்சு டேய் ரவி, டேய் வேணாம்டா. இது பாவம்டா. கடவுள் ஒண்ணு சும்மா விட மாட்டாரு. விடியா. டேய், மரியாதை கதவு திறந்து விடு. இல்ல பெத்த புள்ளன் கூட பார்க்க மாட்டேன்டா. நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். நீ எங்க வேணாலும் போயா. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏய், யோ, டேய் ரவி. பெத்த அப்பனாச்சேன்னு பாக்குறேன். இல்ல போயா. இது நல்லா இல்லடா. டேய், நல்லா இல்ல. இது நல்லா இல்ல. டேய், டேய், நம்ம மனுஷனை பக்கலடி. ஒரு மிருகத்தை புள்ளையா பெத்திருக்கோண்டி. இவன் வழங்க மாட்டான். போயா. இவன் வழங்க மாட்டான். நீ வழங்க மாட்டடா. நீ வழங்கவே மாட்டடா.
டேய் ரவி விட்டுடா பாவண்டா. உன்னையும் உன் புருஷனை நம்பி இவளை விட்டுட்டு போக முடியாது. நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை. நான் செங்கல்பட்டு போயிட்டு வர வரைக்கும் இவன் இந்த ரூமுக்குள்ளே கிடக்கட்டும். டேய் வேணாண்டா பாவண்டா, அந்த அநியாயம் பண்ணாதடா, திறந்து விடுறா. திறந்து விட மாட்டேன், நான் திறந்து விட மாட்டேன். நீயும் திறந்து விட கூடாது. ஈரி யாராவது திறந்து விட்டீங்க மனுஷனாவே இருக்க மாட்டேன், மிருகமா மாறிடுவேன். லீலா லீலா ஐயோ என்ன பண்றது? ஏன் போஸ் உடம்பு சரியில்லைன்னா ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க? என்னண்ணே பண்றது, நம்ம நிலைமை அப்படி. என்னென்ன வேலை பார்க்காம சாஞ்சிட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லையே. என்னாச்சு? என்ன லேசா காய்ச்சல். காய்ச்சலா? எப்ப இருந்து? நேற்று சாயந்தரத்துலேருந்து இருக்கு. இப்போ கொஞ்சம் அதிகமாயிருச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது. சரி வாங்க டாக்டர்கிட்ட போலாம். இல்லை கோபி, நான் அலர்குளம் போகிறேன். அங்கே டாக்டரை பார்த்து ஊசி போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், எல்லாம் சரியாயிரும். இதுக்கு எதுக்கு அலர்குளம் போனோம்? நான் சொல்றத கேளுங்க, டாக்டரை போய் பார்ப்போம். பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. விஜய் உங்களை நல்லா கவனிச்சுக்கோ. இல்லை வேணாம், நான் ஊருக்கே போகிறேன். நீங்க சொல்றத பார்த்தா விஜய் உங்களை கவனிச்சுக்காத மாதிரி சொல்றீங்க. ஐயோ, நான் அதுக்காக சொல்லலை, ஊருக்கு போகணும் போல இருக்கு. என்னென்ன சாதாரண காய்ச்சல் தானே? எனக்கும் தெரியுது, சாதாரண காய்ச்சல் தான். அப்புறம் என்ன? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இப்படி காய்ச்சலா இருக்கும்போது மாமா தானோ குழந்தையெல்லாம் கூட இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு வர வர ஹோம் சிக் அதிகமாயிடுச்சுன்னு. கோவி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னே தனம் ஞாபகம் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. இப்ப இருக்க நிலைமையில நான் அவ கூட இருந்தா அவளுக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கோவி, நீங்க என்னமோ சொல்லுவீங்களே ஹோம் சிக்குன்னு, குழந்தை எப்போ பிறந்துச்சோ அப்பவே அது எனக்கு அதிகமாயிருச்சு. அண்ணே, உங்களுக்கு உடல் காய்ச்சலை விட மனக்காய்ச்சல் தான் அதிகமா இருக்கு. ஊருக்கே போயிட்டு வாங்க. சரி கோபி, நான் வேலை முடிஞ்சது கிளம்பிடுறேன். ஏன் இப்பவே கிளம்பி போங்க. லீவ் லெட்டர் ஏதாவது கொடுக்கணுமா? அதெல்லாம் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். பணம் அது வேணுமா? செலவு இல்ல இல்ல இருக்கு, அதான் போன வாரம் சம்பளம் வாங்கினேன்ல. சரி நீங்க கிளம்புங்க, நான் சரி பாத்துக்கோ. கோபி. ஹலோ ரவி, ரவி ஒரு நிமிஷம். எங்க வேக வேகமா போயிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கா? எந்த ஊருக்கு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டுக்கா? என்ன விஷயம்? எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் கடன் கொடுக்குற முதலாளியோட பொண்ணு கல்யாணம். அப்படியா? ஏன் லீலா வரலையா? இல்ல, வீட்டுல இருக்கு. ஏன்பா, புதுசா கல்யாணம் ஆனவங்க 4 இடத்துக்கு அழைச்சிட்டு போனா தானே அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கும். கோபிக்கு எனக்கும் தாரா வர்றதே இதுலதான். விஜய் 4 இடத்துக்கு கூட்டு போய் சந்தோஷப்படுத்தேன்பேன், கேட்க மாட்டான்பா, சண்டை வரும். இல்ல, இது வேற விஷயம். வேற விஷயமா? வேற விஷயம்னா விஷயமா இல்ல விசேஷமா? விசேஷம்தான். விசேஷம்னா சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? இல்ல, முழுகாம இருக்கா? அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆமா ரவி, மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சா? இல்ல, இன்னும் யாருக்கும் தெரியாது. விஜய்க்கு தெரியுமா? இனிமேல் தான் சொல்லணும். கவலையே படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் சொல்லிக்கிறேன். நீங்க மத்தவங்கள பாருங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, போயிட்டு வாங்க. சரிங்க, நான் வரேன். ரவி, கவலைப்படாம போயிட்டு வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானும் என் வீட்டுக்கார் 2 பேர் தான் இருக்கோம். அப்போ 2 பேர் தான் இருக்கீங்க. வரமா? இந்த வீடு பார்த்தாச்சு, அது அந்த வீடு பார்க்கணும். யாருமா அது வீட்டில்? யாரு? என்ன வேணும்? இந்த வீட்டில் யார் யாருமா இருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? நாங்கள் ஓட் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கோமா. ஓஹோ, நானும் என் வீட்டுக்காரர் 2 பசங்க. அப்படியா? சரி, உங்கள் வயசு சொல்லுங்க. ஏன் வயசெல்லாம் கேக்குறீங்க? ஓட் லிஸ்ட்னா இதெல்லாம் எழுதணுமா? ஆஹா, எல்லாம் சின்ன வயசு தான்.
சின்ன வயசுன்னு சொன்னா எப்படிமா? கரெக்டா சொல்லுமா. ஒரு 30 வயசு போட்டுக்கலாமா? யோ இந்த ஆவணி வந்தா 23 முடிச்சு 24 வருது. உங்க வீட்டுக்கார வயசுனா? ஒரு 35 போட்டுக்குங்க. 35. குழந்தைங்க வயசு? பெரியவனுக்கு 10, சின்னவனுக்கு 8. ஏமா பெரிய பையனுக்கே 10 வயசுனா கல்யாணம் முடிஞ்சு முதல் வருஷத்துலயே வா. யோ என் வயசு எனக்கு தெரியாதா? நான் சொல்றதை எழுதிக்கோ. சரிம்மா. சரி, நாங்க எந்த ஏரியாவுல ஓட்டு போடணும்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இந்த ஏரியால தான் ஓட்டு போடணும். இல்ல நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அந்த ஏரியாவுல ஓட்டு போட முடியுமா? அது எப்படிமா முடியும்? நீங்க அந்த ஏரியால இருந்தா அந்த லிஸ்ட்ல தான் பதிவாயிருக்கும். இந்த ஏரியால இருந்தா இந்த லிஸ்ட்ல தான் பதிவாயிருக்கும். நீங்க எங்க இருந்தாலும் இந்த ஏரியால வந்து தான் ஓட்டு போடணும். அப்படியா? சரி வரமா. என்ன ரம்யா, வீட்டை காலி பண்ண போறீங்களா? ஆமா சரோ, எங்க வீட்டுக்காரரு சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்காரு. சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு போலான்னு யோசனை இருக்கு. அப்படியா? ஏன் சரோ, உங்களுக்கு சொந்தமா வீடு கட்டிட்டு போகணும்னு எண்ணம் இல்லையா? அப்படியெல்லாம் ஆசை எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் சரோ? வாங்கலாம், அப்படி உட்காரலாம். எனக்கு இந்த ஊர்ல இந்த காம்பவுண்ட் வீட்ல இருக்கிற மனுஷங்க தான் சொந்த மாதிரி. தாத்தா, பாட்டி, நீங்க, மீனா, நீங்க எல்லாரும் எனக்கு சொந்த மாதிரி தானே. இந்த வீட்டை நான் வெறும் கட்டட மாதிரி நினைக்கல, இங்க இருக்கிற மனுஷங்களோட சேர்த்து தான் பாக்குறேன். நீங்க எல்லாரும் எவ்வளவு ஒத்தாசையா இருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க வந்து கேக்குறீங்க, ஆறுதலா பேசுறீங்க. மீனா கூட என் பின்னாலேயே வந்து அக்கா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுட்டே இருப்பா. தாத்தா பாட்டி கூட சில சமயத்துல அப்படி இப்படின்னு இருந்தாலும் என் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க 50ஆம் கல்யாணத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடணும். எவ்வளவு நல்லா இருந்தது இல்ல? இந்த வேப்ப மரத்து அடியில நாம எவ்வளவு நாள் பேசியிருப்போம். ஆமா சரோ, இந்த வேப்ப மரம் தர நிம்மதியும் சந்தோஷமும் வேற எங்கேயும் கிடைக்காது. ஆமா. ஆமா, உங்க வீட்டுக்காரர் சொந்தமா வீடு கட்டி அங்க போலன்னு சொன்னா என்ன பண்ணுவ? வீடு கட்டினா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இங்கதான் தங்க போறோம். ஆமா, நீங்க உண்மையிலேயே இந்த வீட்டை காலி பண்ண போறீங்களா? இல்ல சரோ, எங்க வீட்டுக்காரர் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. ரம்யா, என்ன நம்ம காம்பவுண்ட் ஒரே சைலண்டா இருக்கு, என்ன விஷயம்? இந்த கிளை வேற நைனானே ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பா. அவளையும் காணோம், சத்தத்தையும் காணோம். கண்டிப்பா மழை வரத்தான் போகுது. மழை வரத்தான் போகுதா? மழை வந்துகிட்டே இருக்கியா? தூறல் போடுறது உன் பொட்ட கண்ணுக்கு தெரியல? உணர்ச்சி இல்லாத மரம் கட்ட. யா ரெயின் இஸ் கமிங். அது சரி, நான் கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மேல இன்னும் வத்தல் வடை எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. போய் எடுத்துட்டு வாயா. நீ மழையில நனைஞ்சிராத. ஆமா ஆமா, பெரிய மழை வர்றதுக்குள்ள எடுத்துட்டு வா. நீ மழையில நனைஞ்சா உனக்கு சளி பிடிக்க போகுது. சரி 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 ரம்யா, நான் உள்ள போறேன். பொதுப்படையா பார்க்கும்போது வீட்ல எந்த குறையும் இல்லையேம்மா? இல்ல சாமி, கொஞ்ச நாளாவே மனசுல நிம்மதி இல்லாம ஒரே குழப்பமாவே இருக்கு. அதான் வீட்ல இருக்க எல்லார் ஜாதகத்தையும் காட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். இப்பதான் வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்து முடிஞ்சிருக்கணும். உங்க மூத்த பையனுக்கும் தொழில் ரொம்ப நல்லா இருக்கே. நான் சொல்றது சரிதானே? தொழிலெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, வேற எதுவும் கேட்கணும்னா பளிச்சுன்னு கேட்டுருங்க. இல்ல சாமி, 2 பிரச்சனை பத்தி கேட்கணும். என் மகளுக்கு கல்யாணம் ஆகி மருமகனுக்கு வேலை போயிடுச்சு. என் மருமகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்புறம் என் 2வது மகன் செல்வம் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனால மனசு வருத்தப்பட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். அவன் எங்க போனா என்ன செய்யறான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அது வேற ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்குதான் அதை கொஞ்சம் பார்த்து என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் அம்மாவும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஏதாவது கஷ்டமான திசை ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். அப்படி எதுவும் இல்லையே. உங்க பையன் கண்டிப்பா திரும்பி வருவான். நிச்சயமா திரும்பி வருவாமா, கவலையே படாதீங்க. வீடுன்னு இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ஜாதகத்துல இந்த மாதிரி குழப்பமே கிடையாது. கவலைப்படாம இருங்க, வந்துருவாங்க பையன். அப்புறம் உங்க வீட்டு மாப்பிள்ளை என்ன பண்றாரு? மாப்பிள்ளை பெரிய படிப்பு படிச்சவரு. அதுக்கேத்த மாதிரி வேலை கிடைக்கல. தற்போதைக்கு என் கடையில தான் உட்காந்துருக்காரு. அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாள்ல நல்ல வாய்ப்பு வரும். பிசினஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா? அது உங்க வசதியை பொறுத்தது.
எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு நாளையும் எடை போட்டு பண்ணுங்க. வேற எந்த சிக்கலும் இல்லைங்களே. அட ஏமா வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைங்க. என் பிள்ளைக்கு பிசினஸ் நல்லா இருக்கு, என் மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் ஏதோ என் மனசுல குழப்பமாவும் சஞ்சலமாவும் இருக்கு. எனக்கு ஜோசியத்து மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்திங்க. ஜோசியக்காரங்க எந்த பரிகாரம் சொன்னாலும் அதை நான் அப்படியே நிறைவேற்றிடுவேன். நானும் என் புள்ள மாணிக்கமும் பிரிஞ்சு இருக்கணும்னு எங்க குடும்ப ஜோசியர் சொன்னாரு. உடனே நான் ஒரு வீடு பார்த்து தனி கொடுத்தன வச்சுட்டேன். இன்னி வரைக்கும் அவன் தனியா தாங்க இருக்கான். என்னது? உங்க பையனும் நீங்களும் பிரிஞ்சு இருக்கணும்னு எந்த ஜோசியர்மா சொன்னது? ஆமா, நானும் என் பையனும் சேர்ந்திருந்தா என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. எந்த முட்டா பையன் சொன்னது? அவர் எங்க குடும்ப ஜோசியர். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுமா. உங்க மூத்த பையன் உங்க மேல உசிரையே வச்சிருப்பான். கடைசி வரைக்கும் உங்க கூடவே தாமா இருப்பான். நீங்களும் உங்க பையனும் பிரிஞ்சு இருக்கணும்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய்யுமா. நிஜமாவா சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. இது என் பரம்பரை தொழிலுமா. இதுல அனுபவங்கிறது எனக்கு எக்கச்சக்கம். நீங்களும் பையனும் பிரிஞ்சு இருக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. இதை எந்த இடத்துல யாரு கேட்டாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படி நான் சொல்றத தப்புன்னு சொன்னாங்கன்னா இன்னையில இருந்து ஜாதகம் பாக்குறதே நான் விட்டுறமா? என்னங்க சொல்றீங்க? அடிச்சு சொல்றாங்க. என் தொழில் மேல சத்தியம். அப்புறம் ஏன் அந்த ஜோசியர் அப்படி சொன்னாரு? அதாவது அவன் தொழில் தெரியாத ஜோசியரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கணுமா?